Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா இப்ப ரீசன்ட் டைம்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பாய் பேபி, கேர்ள் பேபி, குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகுது, 3 months ஆகுது. சோ நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல இந்த ட்ரிங்க் குடிக்கலாமா, நான் வந்து ரொம்ப வந்து வெயிட்டா இருக்கேன், சோ நான் எப்படியாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வீடியோல பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற மாம்ஸ் வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அவங்க என்ன மாதிரி டயட் ஷார்ட் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்பெல்லாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து குழந்தை பிறந்து எனக்கு வந்து இன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வயிற்றுல வந்து துணி கட்ட சொல்லுவாங்க பெரியவங்க. கம்பல்சரி நீங்க வயிற்றுல வந்து துணி கட்டணும். அப்படி துணி கட்ட கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா இப்ப நிறைய பெல்ட் வந்து அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. சோ அந்த மாதிரி பெல்ட்டாவது வாங்கி வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி துணி கட்டணும் அண்ட் எப்படி பெல்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ நீங்க உங்களோட வயிற்றுல துணி கட்டும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, வயிற்றுல வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலூன் ஊதுறோம் அப்படின்னா, பலூன் வந்து ஊதிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சடனா வந்து காத்து போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமா காத்து போய் அதோட பழைய நிலைமைக்கு வரும். சோ வந்து அதே மாதிரிதான் நம்மளோட வயிறும் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் சடனா உள்ள போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் காத்து எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அதுக்கப்புறம் தான் வயிறு உள்ள போகும். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய காத்தெல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள போய் கர்ப்பப்பை உப்புனாலதான் நமக்கு வந்து தொப்பை மாதிரி ஃபார்ம் ஆயிரும். சோ அந்த மாதிரி தொப்பை ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தொப்பையை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தொப்பையை கூட ரெடியூஸ் பண்ணிடலாம். பட் வந்து குழந்தை பிறந்து அந்த காத்து உள்ள போயிருக்கணும், அந்த தொப்பையை ரொம்ப கஷ்டம் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஆனா வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு இப்ப குழந்தை பிறந்து 5 மாசம் 6 மாசம் ஆச்சு, சோ நான் வந்து துணி கட்டலாமா, பெல்ட் போடலாமா கேட்டா கண்டிப்பா போடலாம். இன்னும் ஒரு சில பேர் கேட்பீங்க, சிசரியன் பண்ணிருக்கேன் நானு, சொன்னா எப்ப பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிசரியன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண்ணு ஆறணும். அந்த புண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பெல்ட் எல்லாம் போட முடியும். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு பெயினா இருக்கும். சோ எனக்கு வந்து புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுனா நீங்க வந்து பெல்ட் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ்ல இருந்து ஒரு 60 டேஸ் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா அந்த பெல்ட் வந்து வியர் பண்ணும் போதுதான் உங்களுக்கு நல்ல வந்து வயிறு உள்ள அமுங்கும். ஆனா எனக்கு குழந்தை பிறந்து 1 year ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டு எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 1 yearக்குள்ளவே போட்டணும். அதுக்குள்ள போட்டதான் நல்ல பெனிஃபிட். 6 months 7 months ஆயிட்டா கூட நீங்க பெல்ட் போடலாம். பட் 1 year மேல ஆயிட்டா பெல்ட் போட தேவையில்லை. சோ வந்து அதாவது பெல்ட் போட்டா வேஸ்ட், அதுக்கப்புறம் போட்டோம்னா போட்டி ஒண்ணுதான். சோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் டிப் வந்து பெல்ட் அல்லது துணி கட்டிக்கணும். அது எப்படி கட்டணும், என்ன பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் டிப் பாத்தீங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து குழந்தை பிறந்துருச்சு, நான் பெல்ட்டும் கட்டினேன், பட் வந்து நான் உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கேன், சோ எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகுது குழந்தை பிறந்து, 3 months இல்ல 6 months ஆகுது, இல்ல சிசரியன் பண்ணி இப்பதான் எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 5 months ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு கேட்டா பண்ணலாம். பட் அதுக்கு ப்ராப்பரான ஒரு டயட் இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி நார்மலா இருக்கவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல ட்ரிங்கோ இல்ல எக்ஸசைஸோ அவங்களால பண்ண முடியாது. சிசரியன் பண்ணிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் வாட்டர் கூட குடிக்க முடியாது. நாளைக்கு நம்ம சேனல்ல ஹார்ட் வாட்டர் தெரப்பி எல்லாம் போட்டிருந்தேன், அதை பார்த்து கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நான் வந்து சிசரியன் பண்ணிருக்கேன், சோ ஹார்ட் வாட்டர் தெரப்பி வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ கண்டிப்பா சிசரியன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு அப்புறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு கேட்டா ஒரு 1 year வரைக்கும் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் வாட்டர் எல்லாம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ வந்து நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரான டயட் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு சில பேர்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணா அழகு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வந்து குழந்தைக்கு வந்து பால் குடி நிப்பாட்டிடுறீங்க. நான் சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் சீக்கிரமா பால் குடி நிப்பாட்டிடுறீங்க. சோ அந்த மாதிரி தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் குழந்தைக்கு 6 months வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. 1.5 வயசு வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க குழந்தை வந்து சீக்கிரம் வந்து மாட்டுத்தன்மை ஆயிடும், ஒரு மாதிரி புத்தி மந்தியமா போயிடும், சோ சீக்கிரம் பால் குடி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. தயவு செஞ்சு கேட்காம 1.5 வயசு வரைக்கும் கம்பல்சரி பால் கொடுங்க. நான் ஜஸ்விக்கு 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தேன். சோ அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், கண்டிப்பா 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுங்க. அண்ட் வந்து பால் குடிச்சா நான் வந்து ரொம்ப ஓவரா வெயிட் போறேன்க்கா, நான் ரொம்ப சாப்பிடறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதனால ரொம்ப சாப்பிடுறேன், பட் ஓவரா வெயிட் போறேன், என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரஸ்ட் ஃபீடிங் தாங்க.
அதை தவிர வேற பெஸ்ட் எக்ஸசைஸே கிடையாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் அடிக்கடி பண்ண 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 ஃப்ரீக்வெண்டா நீங்க பண்ண பண்ண அவ்வளவு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து நார்மல் டெலிவரியா இருக்கட்டும், ஒரு சில பேரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து ஒரு 6 month இல்ல 5 month வரைக்கும் எக்ஸசைஸே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த பிரஸ்ட் ஃபீடிங் நீங்க எவ்வளவு அடிக்கடி குடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங் குடுக்க நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இது நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும். கம்பல்சரி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும். சோ நீங்க அடிக்கடி உங்க குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் நல்ல வெயிட் லாஸ் ஆகுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்த தாய்மார்கிட்ட சொல்லுவாங்க, நீ நல்லா அதிகமா சாப்பிடு அப்பதான் குழந்தைக்கு பால் சுரக்கும் அப்படிம்பாங்க. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. சோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாதான் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லா தான் பால் சுரக்கும். பட் அந்த பால் வந்து குழந்தைக்கும் ஹெல்தி இல்ல. நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாலும் நீங்களும் நல்லா வெயிட் போட்டுருவீங்க. சோ நான் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணணும், வெயிட் லாஸும் ஆகணும், அட் த சேம் டைம் என் குழந்தைக்கு நல்ல ஹெல்தியான பாலும் கொடுக்கணும். அதுக்கு என்ன ஒரு டிப் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கு என்ன ஒரு பெஸ்டான டிப்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற அம்மாவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். ஏன்னா பால் கொடுத்துருக்கீங்கல்ல, உங்களோட பால் தானே குழந்தைக்கு கொடுக்குறீங்க. சோ அதனால உங்களுக்கு அடிக்கடி பசிக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காலைல சாப்பிட நிறைய சாப்பிடுவாங்க, மதியம் நிறைய சாப்பிடுவாங்க, நைட் நிறைய சாப்பிடுவாங்க. பட் அந்த இடையில இருக்க கேப்ல நிறைய நொறுக்கு தண்ணி சாப்பிடுவாங்க, கேட்டா குழந்தைக்கு பால் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தப்பு பண்ணாம காலையில மதியம் அந்த 2 டைம் மட்டும் சாப்பிடாம நீங்க வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் வந்து 3 வேளையா இருக்கிறத 6 வேளையா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரே டைம்ல குவான்டிட்டி அதிகமா எடுக்கும் போது அது டைஜஷன் ஆக டைம் எடுக்கும். சோ உங்களுக்கு டைஜஷன் ஆகாமையே அடுத்த ஃபுட் எடுத்துப்பீங்க. சோ உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டை 6 வேளையா ஸ்பிளிட் பண்ணி காலைல 7 o'clock ஒன்ஸ், அப்புறம் வந்து 11 o'clock ஒன்ஸ், மதியம் 1 o'clock ஒன்ஸ், அப்புறம் வந்து 3 o'clock ஒன்ஸ், அப்புறம் ஈவினிங் ஏதாவது வந்து நீங்க பழமோ இல்ல ஜூஸோ இல்ல ஏதாவது சூப் குடிச்சுக்கலாம், நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 வேளை சாப்பாட்டை 6 வேளையா ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. உங்க குழந்தைக்கு நல்ல பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரஸ்ட் ஃபீடிங் கொடுப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்களும் வந்து உங்களுக்கு பசியும் இருக்க நல்லா சாப்பிட்ட மாதிரி திருப்தி இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன், சோ அதனால என் குழந்தைக்கு நான் வந்து அதிகமான தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒயிட் ரைஸ் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. சோ நீங்க ஒயிட் ரைஸ் அதிகமா இன்டேக் எடுத்துக்கும் போது உங்க குழந்தைக்கு நல்லா ஹெல்தியான ஒரு பால் கிடைக்காது. அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட் உங்க உடம்புல அதிகமாகி நீங்க தான் நல்லா வெயிட் போடுவீங்க. சோ அதனால நீங்க ஒயிட் ரைஸ தவிர்த்துட்டு வேற ஒயிட் ரைஸ்க்கு பதில வேற ஏதாவது ஃபுட் எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது பரோட்டா, பூரி அந்த மாதிரி ஆயில் ஐட்டம் சொல்ல சிறுதானிய வகைகள் எடுத்துக்கலாம். சிறுதானிய வகைகள் அப்படின்னா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரி நிறைய சிறுதானிய வகைகளை நீங்க வந்து அது பொங்கலாவோ இல்ல வந்து அதை கிச்சடியாவோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு வயிறு ஃபில்லாவும் உங்க குழந்தைக்கு நல்ல ஹெல்தியான தாய்ப்பாலும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க வெயிட் லாஸும் ஆகலாம். சோ வந்து நீங்க ரைஸ் வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஒயிட் ரைஸ். இன்கேஸ் என்னால ஒயிட் ரைஸ் சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சின்ன கப் அளவு 1 கப் அளவு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதே கப்ல 3 மடங்கு, அதாவது 3 கப் அளவு நீங்க காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காய்கறிகள் அதிகமா எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க குழந்தைக்கு நல்ல சத்தான பால் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் நல்லா வெயிட் லாஸ் ஆகலாம். அண்ட் வந்து தயிர் நிறைய எடுத்துக்கோங்க. சோ நீங்க வந்து சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு எப்பவுமே வந்து அளவு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 6 வேளை சாப்பிட சொல்லிருக்கேன், நானு 3 வேளை சாப்பாட்டு 6 வேளை சாப்பிட சொல்லிருக்கேன் அப்படின்னா 3 வேளை சாப்பிடுற சாப்பாடு தான் ஸ்கிப் பண்ணி 6 வேளை சாப்பிடணும். அதை விட்டு 3 வேளை சாப்பாடு அதே அளவு 6 வேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வெயிட் தான் போடுவீங்க. சோ ஒரு வேளை சாப்பிடுற சாப்பாட்டை 2 வேளையா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல நான் வந்து சீக்கிரமா வெயிட் லெஸ் ஆகணும், ரொம்ப வெயிட்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சீக்கிரம் வெயிட் லெஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்கோ இல்ல கடையில மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிங்க் வாங்கி குடிச்சு அவங்க சீக்கிரம் வெயிட் லெஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் அந்த தப்பு பண்ணிருக்கேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஒரு 6 month இருக்கும். 6 month இருக்கும்போது சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகணும். எங்க வீட்டுல ஒரு ஆக்சுவலா எங்க ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன், சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து ட்ரிங்க் எல்லாம் வாங்கி குடிச்சேன். பட் அப்படி குடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, என் பேபி தான் வெயிட் லாஸ் ஆனது தவிர நான் வெயிட் லாஸ் ஆகல. சோ நீங்க இப்ப குடிக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரிங்க்கும் வந்து உங்க பேபிக்கு தான் போகும், அதாவது உங்க குழந்தைக்கு தான் போகும். குழந்தையோட அந்த பாலோட பாலா கலந்து உங்க குழந்தைக்கு போகும்போது உங்க குழந்தை தான் நல்லா வெயிட் லாஸ் ஆகுமே தவிர நீங்க வெயிட் லாஸ் ஆக மாட்டீங்க. சோ என்ன கேட்டா இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்பவே
நல்லது. குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் முடிச்சு அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் குடிச்சீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் வராது. சோ இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஹெல்தியான வழியில போகும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், அட் த சேம் டைம் உங்க குழந்தையும் நல்லா வந்து பூஸ்டிக்கா கொழுகொழுன்னு இருக்கும். சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா டெய்லி தண்ணி அதிகம் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி இன்டேக் அதிகமா எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியா டைஜஷன் ஆகி உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. வந்து தண்ணி அதிகமா எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 இருந்து 5 லிட்டர் தண்ணியாவது எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய தண்ணி வந்து ஹாட் வாட்டரா இருந்தா ரொம்பவே நல்லது. சிசேரியன் பண்ணிருக்கேன் நான் எப்படி ஹாட் வாட்டர் குடிக்கணும் நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலா சிசேரியன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹாட் வாட்டரை தவிர்த்துட்டு தண்ணியில சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இப்ப 4 லிட்டர் தண்ணி நீங்க குடிக்க போறீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி அளவு தண்ணியில சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வாங்க. அப்படி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, உங்க குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சுத்தமா இருக்காது. சோ இந்த மாதிரி ஜீரா வாட்டர் குடிக்கிறதுனால நான் நார்மல் டெய்லி நான் குடிக்கலாம் கேட்டா கண்டிப்பா நீங்களும் குடிக்கலாம். ஏன் இது சொல்றேன் அப்படின்னா சிசேரியன் பண்றவங்களுக்கு ஹாட் வாட்டர் குடிக்க முடியாத காரணத்தினால இன்ஸ்டா ஆஃப் யூசிங் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உணவு முறை, நீங்க என்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிடணும் பாத்தீங்க அப்படின்னா நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு முறைகள் சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீரை, காய்கறி, பழங்கள் இதுல நார் சத்து அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஃபுட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். அட் த சேம் டைம் நான் ஹெல்தியான பிரஸ்ட் ஃபீடிங் குழந்தைங்க கொடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற டைம்ல சிசேரியன் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல நார்மலா இருக்கட்டும், அவங்க நார்மல் டெலிவரியா இருந்தாலும் பரவாயில்ல, சிசேரியன் பண்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களால வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வாக்கிங் போகணும். அட்லீஸ்ட் 1 டேக்கு ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நீங்க வந்து வாக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் சாப்பிட்டு நீங்க 1 டேக்கு 5000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலா வந்து எல்லா மொபைல்லயும் இப்போ வந்து ஆப் இருக்கு, இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கால்குலேட் பண்ற ஆப் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நிறைய அவைலபிளா இருக்கு. சோ அந்த மாதிரி ஆப்லாம் உங்க மொபைல வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க என்ன மாதிரி டயட் சார்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா பிரஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க நார்மலா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா சம்டைம் குழந்தை வந்து நல்லா தூங்கும், அவங்க நல்லா தூங்குவாங்க. சம்டைம் குழந்தை வந்து 4 o'clock எந்திரிச்சிடும். சோ அம்மாவும் 4 o'clock கண்டிப்பா எழுந்திரிக்க வேண்டியதா இருக்கணும். சோ அந்த மாதிரி டைம்ல பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணவங்க சுத்தமா தூக்கமே இருக்காது. சோ தூக்கம் இல்லாம இருந்தாலும் ஒரு சில பேருக்கு குழந்தை அதாவது நல்ல வெயிட் போடும், ஒரு சில பேருக்கு நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆயிரும் தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்து எத்தனை மணிக்கு எழுதினாலும் பரவாயில்ல, 7 மணிக்கு கரெக்டா ஒரு 5 கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு 5 கருவேப்பிலையும் வாயில போட்டு நல்லா மென்னு நீங்க நார்மலா தண்ணி ஊத்தி வாயில முழுங்கிருங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து முடி உதிர பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல உங்களோட முடி ரொம்ப லாஸ் ஆகும், ஹேர் லாஸ் அதிகமா இருக்கும். நார்மலா ஹேர் லாஸ் ஆகிறத விட பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல கொத்து கொத்தா வரும். ஏன்னா உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற சத்து எதுவுமே உங்களுக்கு போகாது, குழந்தைக்கு தானே போகும். சோ அதனால ரொம்ப முடி வந்து லாஸ் ஆகும். ஹேர் லாஸ் ரொம்ப ஆகுனால இந்த மாதிரி கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் நல்லாவே வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். சோ காலைல வெறும் வயிற்றுல கருவேப்பிலை 4 இருந்து 5 கருவேப்பிலை சாப்பிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும், நீங்க போக போக சாப்பிட ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அண்ட் செகண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலைல கருவேப்பிலை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெரிய துண்டு இவ்வளவு துண்டு அளவு ஆலிவேரா எடுத்து அந்த சைட்ல 2 பக்கத்துல முள்ளெல்லாம் வந்து சீவிட்டு உள்ள இருக்க அந்த சோறு மட்டும் நல்லா கழுவி அதை முழுங்கிருங்க. எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா சிசேரியன் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு புண்ணு நல்லா ஆத்தும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நார்மல் டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சரி, வெள்ளப்படுதல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்புல ஹீட் இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சோற்றுக்கற்றை நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா நிறைய குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல எதுக்காக அழுகுறாங்கன்னே தெரியாது, நல்லா அழுவாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் சூடு கூட பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து சோத்துக்கத்துல சாப்பிட்டு வரும்போது அவங்க வந்து நைட் டைம்ல நல்லா தூங்குவாங்க, அவங்க உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும், உங்களோட உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். சோற்றுக்கடலை சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நீங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் வந்து மார்னிங் வந்து கருவேப்பிலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து டீ காஃபி எதுவும் குடிக்க கூடாது. டீ காஃபிக்கு பதில் நீங்க என்ன குடிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க. அதுல 7 பல்லு பூண்டு போட்டு நல்லா பால்ல கொதிக்க வச்சு மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பால் கூட நீங்க வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி குடிக்கும் போது பூண்டுல இருக்கக்கூடிய சத்து வந்து உங்களோட வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்க குழந்தைக்கு பூண்டு நல்ல பால் வந்து கொடுக்கும் பூண்டு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ வந்து பூண்டு அதிகமா உங்களோட உணவுல ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து வேக வச்சு போல சாப்பிடுங்க. இடியாப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா டைஜஷன் ஆகும்.
இருக்கும். மார்னிங் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் குவான்டிட்டியை நீங்க 2ஆ ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க அந்த குவான்டிட்டியை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் டைம்ல தான் ரொம்ப முக்கியமான டைம். நம்ம என்னதான் வந்து நல்ல ஒரு டயட்லாம் ஃபாலோ பண்ணாலும் அந்த ஸ்நாக்ஸ் டைம்ல நம்ம கோட்டை விட்டுருவோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்னே சாப்பிடுறோம். ஒரே ஒரு சாக்லேட் இல்ல ஒரே ஒரு மிக்சர் இல்ல கொஞ்சம் சாப்பிடுறதா ஒரே ஒரு காராச்சம் முறுக்கு, இதுல என்ன இருப்போது நம்மளுக்கு வெயிட் ஏறிடுமா அப்படின்ற ஒரு தாட்ல நம்ம ஒன்னே சாப்பிடுவோம். பட் தொடர்ந்து சாப்பிட நமக்கு வந்து ஆசை வந்துடும். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சுத்தமா வந்து ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் மதியம் லஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதுவே சாப்பிடலாம். அண்ட் பிராய்லர் சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. சோ உங்க வீட்டுல இருக்கிற ஃபுட்ல வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணி, இப்போ சாதமா இருந்துச்சு அப்படின்னா 1 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க, 2 கப் அளவு காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த 2 கப் அளவு காய்கறியும் 1 கப் ரைஸையும் நீங்க 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருங்க. 1/2 கப் அளவு ரைஸும் 1 கப் அளவு காய்கறியும் கரெக்டா 1 மணிக்கு சாப்பிடுங்க. ஒரு 3 மணி போல 1/2 கப் ரைஸும் அண்ட் 1 கப் அளவு காய்கறி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் போது வயிறும் ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மேலும் பசி தூண்டாது. குழந்தைக்கு நல்லா தாய்ப்பால் கொடுக்கலாம். அண்ட் ஈவினிங் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஏதாவது சூப் குடிக்க ஆரம்பிங்க. கோதுமை சூப்பு அப்படி இல்ல அப்படின்னா ட்ரம்ஸ்டிக் சூப், இந்த மாதிரி ஏதாவது சூப் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அட் த சேம் டைம் முருங்கைக்கீரையில அவ்வளவு நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு. சோ அதெல்லாம் குழந்தைக்கு நல்ல வந்து பால் வந்து நல்லா சுரக்கும். சோ முருங்கைக்கீரை வந்து நிறைய வந்து உங்களோட டெய்லி லைஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட் என்ன ஃபுட் எடுத்துக்கணும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நைட் டைம்ல ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்க ஃபுட்டே வந்து கொஞ்சம் வந்து குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்தியான ஃபுட்டா இருந்தா கொஞ்சம் அதிகமாவே குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். சோ என்னெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா டீ காஃபி சுத்தமா குடிக்க கூடாது. அண்ட் ஸ்நாக்ஸ் சுத்தமா சாப்பிடக்கூடாது. பிராய்லர் சிக்கன் சுத்தமா அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சுத்தமா நீங்க அவாய்ட் பண்ணிடணும். ஸ்நாக்ஸ் மெயினா ஆயில் ஐட்டம் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நல்லா நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்களாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தியா இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது உங்க குழந்தைக்கு நல்லபடியா ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்த உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சேம் டைம் உங்க வெயிட்டும் ஈஸியா லாஸ் ஆகும். நீங்க கிட்டத்தட்ட உங்க பேபிக்கு வந்து ஒரு 1 இயர் அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடும் போது நீங்க வந்து பழைய வெயிட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சோ கண்டிப்பா இந்த வெயிட் லாஸ் டயட் ஷார்ட் அண்ட் வெயிட் லாஸ் சஜஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். Until then, tata, take care, bye bye.